Hi students, good afternoon to all. நான் உங்கள் தினகரன். நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். சுவாமி விவேகானந்த மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவளையோட இரத்த ஓட்ட மண்டலம், இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இரத்த ஓட்ட மண்டலம்னு சொன்னாலே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எப்படி இருக்குது, தவளைக்கு எப்படி இருக்குது, ரெப்டைல்ஸ் ஊர்வனுக்கு எப்படி இருக்குது, ஓகேங்களா, பறவைகளுக்கு எப்படி இருக்குது அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் நம்மளால். இப்போ இந்த ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா, என்னுடைய ரத்த ஓட்ட மண்டலம்ப்பா தவளையோட ரத்த ஓட்ட மண்டலம், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ மெயினாக இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, தவளையோட ரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதயம்னு சொல்லக்கூடியது 3 அறைகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதயம்னு சொல்லக்கூடிய என்னப்பா 3 அறைகள், புரியுதுங்களா. இதயம் 3 அறைகளை கொண்ட இதயம். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதயம் சொல்லக்கூடியது 4 அறைகள், தவளைக்கு 3 அறைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ தவளைக்கு 3 அறைகள்னு சொல்லக்கூடியது 3 அறைகள் பார்த்தீங்கன்னா அதில் 2 பார்த்தீங்கன்னா ஆரிக்கல், 2 நம்ம சொல்லியிருக்காங்க ஆரிக்கல்னு சொல்லக்கூடியது, சரியா. ஆரிக்கல் அல்லது பார்த்தீங்கன்னா ஏட்ரியம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வென்ட்ரிக்கல், ஓகே. 3 அறைகளில் 2 ஆரிக்கல்னு சொல்லலாம் அல்லது ஏட்ரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடியது. இந்த 2 ஆரிக்கல்னு சொல்லக்கூடியது, 2 ஆரிக்கல்னு சொன்னாலும் இது எங்கடாகனா மேலே இருக்கக்கூடியது, இதயத்துக்கு மேலே இருக்கக்கூடியது, சரியா. அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா ஒரு வென்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதயம் 4 அறைகளை கொண்டது, 2 ஆரிக்கல் ஏட்ரியன்னு சொல்லக்கூடியது, 2 என்னது வென்ட்ரிக்கல், 2 ஆரிக்கல் மேலே இருக்கும், 2 வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடிய என்னது கீழே இருக்கக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தவளையோட ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லக்கூடியது மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்டு டைப் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம், தவளையின் ரத்த ஓட்ட மண்டலம் சொல்லக்கூடிய என்னப்பா சொல்லியிருக்காங்க, மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம். நமக்கும் அதே மாதிரி தான், ஓகேங்களா, மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் தான் நமக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ இது இல்லாமல் ஒரு 3 அறைகளை கொண்ட இதயம், அதேமாதிரி அதில் என்ன இருக்குது, ரத்த நாளங்கள் இருக்குது, ரத்தம், ஓகேங்களா, ஆகியவற்றை கொண்டு தவளையின் ரத்த சுற்றோட்ட மண்டலம் அமைந்துள்ளது, சரியா. இங்கே தவளையோட இதயம் சொல்லக்கூடியது எதனால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிகார்டியம், என்னப்பா சொல்லியிருக்காங்க, பெரிகார்டியம் சொல்லக்கூடியது ஏனும் இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயம் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. நமக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்முடைய இதயம் பார்த்தா எதனால் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பெரிகார்டியம் சொல்லக்கூடிய இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயம் சூழப்பட்டு, சரியா, பாதுகாக்கப்படுகிறது. நமக்கும் அதே மாதிரி தான் தவளைக்கு என்ன சொல்லுதுன்னா பெரிகார்டியம் சொல்லக்கூடிய இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயம் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது, ஓகேங்களா. நம்ம டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும், ஊத்துறோம் பாரு, ஊத்துறாங்களா. ஸோ சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துறாங்க வலதாரிக்கல், இங்கே என்னது இடதாரிக்கல், ஓகேங்களா. இது என்னது வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடியது. அப்போ 3 அறைகள்னு சொன்னோமா, ஒன்று என்னது வலதாரிக்கல், இடதாரிக்கல், மற்ற என்னது வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடியது, புரியுதுங்களா. இடதாரிக்கல், வலதாரிக்கல், மற்ற என்னது வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடியது. மொத்தம் 3 அறைகள் சொல்லட்டுமா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் சொல்லக்கூடியது இருக்கா. பெரிகார்டியம் சொல்லக்கூடியது புரியுதுங்களா. ஹார்ட் இருக்குது, இது ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்கக்கூடிய, ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய, இதயத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய இரட்டை சவ்வினால் சூழப்பட்டுள்ளது. அந்த இரட்டை சவ்வினால் சூழப்பட்டு இதயம் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறோம், பெரிகார்டியம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம், ஓகே. ஸோ பெரிகார்டியம் எனும் இரட்டை சுவர் கொண்ட சவ்வினால் இதயம் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது, சரியா. அதுக்கப்புறம் மெல்லிய சுவர் கொண்ட 2 இதய மேற்புற அறைகளுக்கு, அதான் முன்னாடி சொல்லிட்டேன், இதய மேற்புற அறைகளுக்கு, இதயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அறைகளுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆரிக்கல் 2 இருக்குது, ஓகே. அதுக்கு இன்னும் பேர் சொல்லுவேன் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி தடித்த சுவர் கொண்ட ஒற்றை இதயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அறைக்கு அது பேர் என்ன சொல்கிறாங்க, வென்ட்ரிக்கல் என்று பெயர். இது முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஓகே. 2 ஆரிக்கல், ஒரு வென்ட்ரிக்கல், 2 ஆரிக்கல்னு சொல்லக்கூடியது மேலே இருக்கக்கூடியது, ஒரு வென்ட்ரிக்கல் சொல்லக்கூடியது கீழே இருக்கக்கூடியது, ஓகேங்களா. அது பார்த்துக்கோங்க, தடித்த சுவர் கொண்ட ஒற்றை இதய கீழறைக்கு வென்ட்ரிக்கல் என்று பெயர். அதேமாதிரி இந்த 2 அமைப்பு இல்லாமல், இந்த 2 ஸ்ட்ரக்சர் இல்லாமல், ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் இல்லாமல் வேறு ஒரு 2 அமைப்பு 2 ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா
ஒன்று சைனஸ் வீனோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. என்னப்பா சொல்லக்கூடியது? சைனஸ் வீனோசஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று சைனஸ் வீனோசஸ், ரெண்டாவது ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் சொல்லக்கூடியது. கொடுத்தோங்களா? ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த என்னது ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கிள், இந்த ஆரிக்கல் வென்ட்ரிக்கிள் இல்லாமல் வேறு ஒரு 2 ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது, 2 அமைப்பு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சைனஸ் வீனோசஸ், இன்னும் சொல்கிறாங்க ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதுவும் நம்ம இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சொல்லலாம் சைனஸ் வீனோசஸ். ஓகேங்களா? இன்னும் என்ன கொடுத்துறாங்க? இது வந்து என்னது? சைனஸ் வீனோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சைனஸ் என்னது? வீனோசஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டயக்ராம்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரங்கஸ் ஆர்டரிஸ் வந்து இருக்கும். இதே என்னது? ட்ரங்கஸ் ஆர்டரின்னு சொல்லக்கூடியது. ட்ரங்கஸ் என்னது? ஆர்டரியோஸ்ன்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து சைனஸ் வீனோசஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ் சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள், அதில் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சைனஸ் வீனஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதயத்தின் முதுகுப்புறத்தில் அமைந்துள்ள மெல்லிய சுவருடைய முக்கோணவுடைய அறைக்கு சைனஸ் வீனோசஸ் என்று பெயர். இதயத்தை எங்கே பிறகு? முதுகுப்புறத்தில் அமைந்துள்ள மெல்லிய சுவருடைய முக்கோண வடிவ அறைக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க? சைனஸ் வீனோசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கா? இதயத்தோட முதுகுப்புறத்தில், இதான் இதயத்தோட முதுகுப்புற தோட்டம்னு சொல்லக்கூடியது. இதன் முதுகுப்புற தோட்டத்தில் ஓகே முக்கோண வடிவத்தில் இருக்கா? முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சைனஸ் வீனோசஸ் சொல்லக்கூடியது. நம்ம சொல்லக்கூடியது சைனஸ் வீனோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பாரு, சைனஸ் வீனோசஸ் என்று பெயர். இந்த வடிவம் சொல்லிட்டேன். அதேமாரி இதயத்தின் வயிற்றுப்புறத்தில், இதயத்தின் என்னது? வயிற்றுப்புறத்தில் குறுக்காக, வயிற்றுப்புறத்தில் குறுக்காக, அதான் குறுக்கு சாய்வாக அமைந்துள்ள தடித்த சுவர் கொண்ட ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ், அதாவது பொது பெருந்தமனின்னு சொல்லக்கூடியது. ட்ரங்கஸ் என்னது? ஆர்டரியோஸ் சொல்லக்கூடியது. வென்ட்ரிக்கிலேருந்து தொடங்குகிறது. இங்கே இப்போ தொடங்குறது வென்ட்ரிக்கிலிருந்து தொடங்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சொல்லிட்டேன். ஒன்று சைனஸ் வீனஸ்ன்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் ட்ரங்கஸ் ஆர்டரின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ட்ரங்கஸ் ஆர்டரிஸ் நம்ம சொல்கிறோம் பொது பெருந்தமனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து சாய்வாக இருக்கக்கூடியது. அது அங்கே இதுதான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் சாய் பெருந்தமனி சொல்கிறாங்க, பொது பெருந்தமனி. இதான் இது பெருந்தமனி நம்ம சொல்லலாம். இது என்னது? இங்கே அதுக்கு இன்னும் பேர் என்ன சொல்லியிருக்கோம்னா ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ் சொல்லக்கூடியது. ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ் என்னது? பெருந்தமனி இருக்கா? பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சாய்வாக இருக்கா? குறுக்கு சாய்வாக வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது எங்கடா இருக்குது அப்படின்னா வயிற்றுப்புற தோட்டத்தில் வந்து இருக்கக்கூடியது. முதுகுப்புறத்தில் வந்து சைனஸ் வீனோசஸ் இருக்குது முக்கோண வடிவத்தில். அதே மாதிரி வயிற்றுப்புற தோட்டத்தில் என்ன இருக்குன்னா உனக்கு ட்ரங்கஸ் ஆர்டரின்னு சொல்ல என்னது? பெருந்தமனி வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ குறுக்கு சாய்வாக வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதயத்தின் வயிற்றுப்புறத்தில் குறுக்காக சாய்வாக அமைந்துள்ள தடித்த சுவர்கொண்ட ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ் பொது பெருந்தமனி எங்கேருந்து நம்ம தொடங்குது? வென்ட்ரிக்கிலேருந்து தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து தொடங்குது? வென்ட்ரிக்கிலேருந்து தொடங்குது. அதையும் டயக்ராம் பாருங்கள். எங்கேருந்து தொடங்குது? வென்ட்ரிக்கிலேருந்து தொடங்குது. இதான் வென்ட்ரிக்கிள். இங்கேருந்து அது வந்து தொடங்குது. இது வந்து வென்ட்ரிக்கிள், இங்கேருந்து தொடங்குது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாரு, இது என்னோடய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில், இது மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில் இடது மற்றும் வலது பெருந்தமனியாக பிரிகிறது. இது மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில் இடது மற்றும் வலதுபுற பெருந்தமனியாக பிரிகிறது. சரியா? ஓகே, இது அப்படியே மேலே போகுது. அப்படியே போயிட்டு அது என்ன நமக்கு வந்து பிரியுது? இடது மற்றும் வலதுபுற தமனியை வந்து பிரியுது வந்து கொடுத்துருக்காங்க. இடது பெருந்தமனி மற்றும் வலது பெருந்தமனி வந்து பிரியுது. இதே சற்று மேலெலும்பி, இந்த பெருந்தமனி சொல் அப்படியே மேலெலும்பி வலது பெருந்தமனி மற்றும் இடது பெருந்தமனியாக பிரிகிறது. கொடுத்தாங்களா? இடது வலது பெருந்தமனி. இது என்ன கொடுத்துருக்காங்க? இடது பெருந்தமனின்னு சொல்லக்கூடியது. ஓகே, டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது மேலெலும்பி இதயத்தின் மேற்புறத்தில் இடது மற்றும் வலது பெருந்தமனியாக பிரிகிறது. சரியா? இப்போ நான் சொல்லிச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஒவ்வொரு பெருந்தமனியும் பெருந்தமனியும் தலைத்தமனி, சிஸ்டமிக் தமனி மற்றும் என்னது நுரையீரல் தமனி, நுரையீரல் தோல் தமனி என முப்பிரிவுகளாக பிரிகின்றது. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரங்கஸ் ஆர்டரின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான். அது பெருந்தமனி நம்ம சொல்கிறோம், பொது பெருந்தமனி அப்படின்ற நம்ம சொல்கிறோம். பொது என்னது பெருந்தமனி, அது ரெண்டாக பிரியுது. ஒன்று வலது பெருந்தமனி, என்ன சொல்கிறாங்க இடது பெருந்தமனி வந்து பிரியுது. சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு பெருந்தமனி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக வந்து பிரியுது. தலைத்தமனி, சிஸ்டமிக் தமனி, நுரையீரல் தோல் தமனின்னு சொல்லக்கூடிய தரையல் தமனிங்கிறது கரோட்டிட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? அது டயக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? தலைத்தமனி அதை கரோட்டிட் தமனின்னு சொல்லக்கூடியது. சிஸ்டமிக் தமனி மூணாக வந்து பிரியுது. 1 2 3 தலைத்தமனி. ஓகேவா? சிஸ்டமிக் தமனின்னு சொல்லக்கூடியது. நுரையீரல் தோல் தமனின்னு சொல்லக்கூடியது. நுரையீரலானது தோல் தமனின்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்கு பாருப்பா, நுரையீரலானது தோல் தமனி மூணாக வந்து பிரியுது. சரியா? சிஸ்டமிக் தமனி, தலைத்தமனி அதான் அந்த கரோட்டின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? கரெக்ட். சிஸ்டமிக் தமனி மூணாவது என்ன சொல்லுவாங்க, நுரையீரல் தோல் தமனி அப்படின்ற மாதிரி மூணை வந்து பிரிச்சிருக்கு கொடுத்தாங்க. தலைத்தமனி, சிஸ்டமிக் தமனி, நுரையீரல் தோல் தமனின்னு சொல்லக்கூடிய மூணை வந்து பிரியுது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதுக்குண்டான வேலை என்ன, அதுக்குண்டான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைத்தமனிகள்னு சொல்லக்கூடியது. தலைத்தமனிகள் உடலின் முன்புற பகுதிகளுக்கு இரத்தத்தை அளிக்கின்றன. தலைத்தமனிகள்னு சொல்லக்கூடியது உடலினது முன்புற பகுதிகளுக்கு இரத்தத்தை அதுதான் அதுக்கு முக்கியமான பணின்னு சொல்லக்கூடியது. தலைத்தமனிகள் தலைன்னு சொல்லக்கூடியது, அந்த தலைப்பகுதிக்கு வந்து ரத்தத்தை எடுத்து சொல்லக்கூடியது. தலைத்தமனிகள் உடலின் முன்புற பகுதிகளுக்கு இரத்தத்தை அளிக்கின்றன. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டமிக் சொன்னலப்பா, ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள சிஸ்டமிக் தமனிகள்னு சொல்லக்கூடியது சற்றே பின்னோக்கி சென்று முதுகுப்புற மையப்பகுதியில் ஒன்று சேர்ந்து முதுகுப்புற பெருந்தமனியாகிறது. ஓகேங்களா? அடுத்தது ஒவ்வொரு பக்கத்தில் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடியது. ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள அந்த சிஸ்டமிக் தமனிகள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பின்னாடி போயிட்டு, சரியா, முதுகுப்புற மையப்பகுதியிலிருந்து ஒன்று சேர்ந்து முதுகுப்புற பெருந்தமனியாகிறது. முதுகுப்புறனது பெருந்தமனியாகிறது. இந்த இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். முதுகுப்புறனது பெருந்தமனின்னு நம்ம சொல்லக்கூடியது. முதுகுப்புறனது பெருந்தமனின்னு சொல்லக்கூடியது. அதாவது ரெண்டு பக்கத்துலையுமே இது இருக்குது. அது ரெண்டு பக்கத்துலேயும் கூடியது ஒன்றா சேர்ந்து அது என்னவோ மாறுது அப்படின்னா வந்துட்டு முதுகுப்புற பெருந்தமனியை வந்து மாறுதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாரு, அதாவது இந்த ரெண்டு சைடுமே இருக்கும். இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடியது அந்த பெருந்தமனியெல்லாம் ஒன்றா சேர்ந்து முதுகுப்புற பெருந்தமனின்னு கொடுத்துருக்காங்க. முதுகுப்புறனது பெருந்தமனின்னு சொல்லக்கூடியது என்ன ஒன்றா சேரக்கூடியது. அடுத்து பார்ப்பா, முதுகுப்புற பெருந்தமனி சொல்லிட்டு உனக்கு இதனுடைய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடலின் பின்பகுதிக்கு இத்தமனி ரத்தத்தை அளிக்கிறது. உடலின் முன்பகுதி ரத்தத்தை அளிக்கக்கூடியதானது தலைத்தமனின்னு சொல்லக்கூடியது கரோட்டி தமனி நம்ம சொல்லலாம். உடலின் பின்பகுதிக்கு எது வந்து ரத்தத்தை அனுப்புன்னு பார்த்துக்கோ, அதாவது முதுகுப்புற பெருந்தமனி சொல்லிட்டு நம்ம அது உடலின் பின்பகுதிக்கு என்னது இத்தமனி ரத்தத்தை வந்து அளிக்கிறது பின்பகுதிக்கு. அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, நுரையீரல் தோல் தமனி. அதில் ஆன்சர் இருக்குது, நுரையீரல் தோல் தமனி. இது என்ன பண்ணுது, அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கும் தோலுக்கும் வந்து அனுப்புகிறது. ஓகே, எந்த ரத்தத்தை டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லக்கூடிய அசுத்த ரத்தம் எங்கேப்பா அனுப்புது, நுரையீரலுக்கும் தோலுக்கும் அனுப்புறதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மொத்தம் 3 சொல்லிட்டு நம்ம என்னென்ன தமனிப்பா இருக்குது. ஒன்று தலைத்தமனி கரோட்டி தமனி, அடுத்து சிஸ்டமிக் தமனி ரெண்டு சைட்லையும் இருக்குது. ரெண்டு சைடில் இருக்கக்கூடியது என்னது ஒன்றா சேருது. ஒன்றா சேர்ந்து ஓகேவா அந்த முதுகுப்புற மைப்புறம் ஒன்று சேர்ந்து அது பேர் சொல்ல முதுகுப்புற பெருந்தமனின்னு சொல்கிறாங்க. அது உடலோட பின்பகுதிக்கு ரத்தத்தை வந்து அளிக்கிறதா சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்க, நுரையீரல் தோல் தமனின்னு சொல்லக்கூடியது. அது எந்த வகையான ரத்தத்தை வந்து நுரையீரலுக்கு அனுப்புது அப்படின்னா வந்து அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கும் தோலுக்கும் வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 3ன்னு சொல்லிட்டேன். 3த்துக்கு உண்டான பணிகளும் நான் வந்து சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, உடல் உறுப்புகளிலிருந்து வரும் ஆக்சிஜன் அற்ற அசுத்த ரத்தத்தை, ஓகேங்களா, உடல் உறுப்புகளிலிருந்து வரும் ஆக்சிஜன் அற்ற அல்லது அசுத்த ரத்தம்னு சொல்லலாம். ஒன்றும் ஆக்சிஜன் அற்றனா அது அசுத்தம், ஆக்சிஜன் இருந்தால் என்ன சொல்கிறாங்க சுத்த ரத்தம் அப்படின்ற நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ உடல் உறுப்புகளிலிருந்து வரும் ஆக்சிஜன் அற்ற அசுத்த ரத்தத்தை உடலின் முன்பகுதியிலிருந்து வரும் இரு மேற்பெருஞ்சிரைகள் மற்றும் பின்பகுதியிலிருந்து வரும் எனது ஒரு கீழ்பெருஞ்சிரை ஆகியவற்றின் வழியாக சைனஸ் வீனோசஸ் பெறுகிறது. ஓகேவா? ஸோ அது என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து சைனஸ் வீனோசஸ் வந்து பார்க்கும்பொழுது அவன் என்ன கொடுத்துருக்காட்டான்ட்டு, இப்போ உடல் உறுப்புலேருந்து அது எந்த வகையான ரத்தத்தை வந்து சேகரிக்குது அப்படின்னா வந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தம்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற ரத்தம் அல்லது அசுரத்துன்னு சொல்லக்கூடியது உடலின் முன்பகுதியிலேருந்து என்னது
வரும் இரு மேல் பெருஞ்சிரைகள் மற்றும் பின்புறத்திலிருந்து வரும் ஒரு கீழ் பெருஞ்சிரை ஆற்றின் வழியாக சைனஸ் வெனசஸ் வந்து பெறுகிறது. ஓகே, அதுதான் டயக்ராம் பாருங்கள். எது வழியாக அந்த ரத்தத்தை வந்து பெறுது அப்படின்னா எது சிஸ்டம் கொடுத்துலாம் பாரு. கொடுத்துனால சைனஸ் வெனசஸ். இப்போ எது வழியாக அந்த ரத்தத்தை வந்து பெறுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து சைனஸ் வீனஸ்ன்னு சொல்லக்கூடியது. சைனஸ் என்னது? வீனஸ்ன்னு சொல்லக்கூடியது. கீழ்பெருஞ்சிரை. ஓகே, அது மேற்பெருஞ்சிரை. ரெண்டு எனது மேற்பெருஞ்சிரை வழியாகும், எனது ஒரு எனது கீழ்பெருஞ்சிரை வழியாகும். ஓகே, அந்த ஆக்சிஜன் அற்ற அசு ரத்தத்தை வந்து இந்த சைனஸ் வீனோசஸ் என்னது பெறுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தென் அதுக்கப்புறம் பாரு, சைனஸ் வீனோசஸ் ரத்தத்தை பெறுகிறது. சைனஸ் வீனோசஸ் இதயத்தின் வலது ஆறுகளுக்கு அசு ரத்தத்தை அனுப்புது. ஒன்மா கொஸ்டின் கேட்பாங்கப்பா. சைனஸ் வீனோஸ்ன்னு சொல்லக்கூடியது இதயத்தின் வலது ஆறுகளுக்கு, இடது ஆறுகளுக்கு கிடையாது. சைனஸ் வீனோசஸ் இதயத்தின் வலது ஆறுகளுக்கு ஓகேங்களா என்ன வகையான ரத்தத்தை அனுப்ப? அசு ரத்தத்தை வந்து அனுப்புகிறது. அதே வேளையில் இடது ஆறுகள் என்ன பண்ணுதுப்பா உங்களுக்கு? நுரையீரல் சிறை வழியாக ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை வந்து பெறுகிறது. தெளிவாக பார்த்துக்கோ. சைனஸ் வீனோசஸ்ன்னு சொல்லக்கூடியது இதயத்தின் வலது ஆறுகளுக்கு எந்த வகையான ரத்தத்தை அனுப்புது? அசுத்த ரத்தத்தை வந்து அனுப்புது. அதே வேளையில் இடது ஆறுகள்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுதுப்பா? நுரையீரல் சிறை வழியாக எந்த வகையான ரத்தத்தை? ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை வந்து பெறுகிறது. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் போட்டல் மண்டலங்கள் தவளையில் காணப்படும். இது இல்லாமல் ஓகேங்களா, சிறுநீரகம் மற்றும் என்னது கல்லீரல் போட்டல் மண்டலங்கள் வந்து எதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க? தவளையில் வந்து காணப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக சொன்னது சைனஸ் வீனோசஸ் இதயத்தின் வலது ஆறுகளுக்கு அசு ரத்தத்தை தான் அனுப்புது. இடது ஆறுகள்னு சொல்லக்கூடியது நுரையீரல் சிறை வழியாக எந்த வகையான ரத்தத்தை? ஆக்சிஜனேற்றப்பட்ட அதை பண்ணால் சுத்த ரத்தத்தை ஓகே பெறுகிறது. இவை இல்லாமல் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் போட்டல் மண்டலங்கள் தவளையில் வந்து காணப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் 60% அளவிற்கு என்ன சொல்லுவாங்க? திரவ பிளாஸ்மா வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 40% அளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரத்த சிவப்பணுக்கள் வந்து ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளணுக்கள் மற்ற ரத்த தட்டுகள் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரத்தம் இருக்குது, இப்போ நமக்கு எப்படி அதே மாதிரி தான் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பிளாஸ்மா, திரவ பிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது. சரியா? இன்னொன்று சொல்கிறாங்க ரத்தம் சொல்லக்கூடியது, ரத்த செல்கள்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த ரத்த செல்கள் வந்து மூணாக பிரிக்கலாம். ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வலியணுக்கள், அப்புறம் என்ன ரத்த தட்டுகள்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் சொல்லக்கூடியது, ரத்த செல்கள்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது 60% இருக்குது. அதேமாதிரி இந்த ரத்த செல்கள்னு சொல்லக்கூடிய எவ்வளோ இருக்குது? 40% வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாங்க வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ரத்த செல்கள் என்ன வகை ரத்த செல்கள் உள்ளன? ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடியது. ரத்த சிவப்பணுக்கள் சிவப்பு நிற நிறமை என்ன நிறமைனா சிவப்பு. இப்போ நமக்கு அதே மாதிரி தான் சிவப்பு நிற நிறமை வந்து இருக்குது. சரியா? ஸோ ரத்த சிவப்பணுக்கள் சிவப்பு நிற நிறமையும் உட்கிரவையும் கொண்டு நீள்வட்ட வடிவில் வந்து உள்ளன. நீள்வட்ட வடிவிலானது உள்ளன. ரத்த சிவப்பணுக்கள் வந்து எப்படி பாருக்கு? சிவப்பு நிற நிறமையும் உட்குறையும் கொண்டு நீள்வட்ட வடிவில் காணப்படும். அதே வந்து நிறமற்ற வெள்ளையணுக்கள்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நிறமற்ற என்னது? வெள்ளையணுக்கள்னு சொல்லக்கூடியது. இது வந்து சிவப்பு நிறம் இருக்கும், ஆனால் நிறம் இருக்காது. நிறமற்ற வெள்ளையணுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உட்கருவை கொண்டு வட்ட வடிவில் உள்ளன. இது நீள்வட்ட வடிவில் இருக்குது, இது என்னது வட்ட வடிவில் வந்து இருக்குது. இதுலேயும் உட்கரு இருக்குது, இதுலேயும் வந்து உட்கரு இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பாருங்கள். இதாக இருக்கும் டயக்ராம். இதுதான் கொடுத்துறாங்க ரத்த சிவப்பணுக்கள். ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு பேர் நம்ம எரித்ரோசைட்டுகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ரத்த சிவப்பணுக்கள் இன்னும் பேர் சொல்லுவாங்க எரித்ரோசைட்டுகள். இது எப்படிப்பா இருக்குது? உனக்கு நீள்வட்ட வடிவில் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. எப்படிப்பா இருக்குது? நீள்வட்ட வடிவில் வந்து இருக்குது. அதுமாதிரி இங்கேயும் உட்கரு இருக்கா? உட்கரு இருக்குது. அதுமாதிரி இந்த நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில், மோனோசைட்டு, லிம்போசைட்டு இதெல்லாம் வந்து ரத்த வெள்ளையணுக்களோட வகைகள். ஓகேவா? ரத்த வெள்ளையணுக்களோட வகைகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த ரத்த வெள்ளையணுக்களுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு லீகோசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரத்த வெள்ளையணுக்களுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அதாவது ரத்த சிவப்பணுக்கள் எத்ரோசைட்டுகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ரத்த வெள்ளையணுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு லீகோசைட்டுகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான். அப்போ இது எப்படி பாருங்க? வட்ட வடிவில் வந்து இருக்கக்கூடியது. எப்படி இருக்குது? வட்ட வடிவில் வந்து இருக்கக்கூடியது. சரியா? மூணாவதாக ஒன்று இருக்குது, அதான் எனக்கு தான் ரத்த தட்டுகள்னு சொல்லக்கூடியது. மூணாவது எனக்கு ரத்த தட்டுகள் இருக்குது. இந்த ரத்த தட்டுகள்னு சொல்லக்கூடியது தான் இதெல்லாமே 3 வகையான அந்த ரத்த செல்கள்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள்,
ரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் என்னது ரத்த தட்டுக்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ ரத்த சிவப்பு அணுக்கள் மற்றும் ரத்த வெள்ளை அணுக்கள் ரெண்டுத்திலுமே என்ன இருக்குது, உட்கரு இருக்குது. ரத்த சிவப்பு அணுக்கள் சொல்லக்கூடிய நீள்வட்ட வடிவில் வந்து இருக்கக்கூடியது. ரத்த வெள்ளை அணுக்கள் சொல்லக்கூடிய என்னப்பா இருக்குது அப்படின்னா வந்து என்னது உனக்கு வட்ட வடிவில் வந்து இருக்கக்கூடியது. ஆனால் ரெண்டுத்திலும் உனக்கு என்ன இருக்குது, உட்கரு இருக்குது. ஆனால் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ரத்த சிவப்பு அணுக்கள்னு சொல்கிறாங்களா ஆர்பிசியில் என்ன இருக்காது அப்படின்ட்டு இந்த உட்கரு வந்து இருக்காது. ஓகேங்களா, என்ன இருக்காது பண்ணுக்கு உட்கரு இருக்காது. இதில் ரத்த சிவப்பு அணுக்கள் ஆர்பிசி வந்து என்ன உட்கரு வந்து இருக்காது. ஆனால் இதில் வந்து உட்கரு இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் தவளையோட இந்த ரத்த சுற்றோட்ட மண்டலத்தில். ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன், தெளிவாக பார்த்துக்கோ. இதில் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கோ. இந்த டயக்ராம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே 3 அறைகளை கொண்டது. மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்கிறாங்க. சரியா. பெரிகார்டியம் அப்படின்னா என்ன, சரியா. சைனஸ் வெனோசஸ் அப்படின்னா என்ன, பொது பெருந்தமனின்னு சொல்லக்கூடிய ட்ரங்கஸ் ஆர்டரியோரஸ் அப்படின்னா என்ன. ஓகேங்களா. ஸோ இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கரோட்டிட் தமனி, சிஸ்டமிக் தமனி, அதே மாதிரி நுரையீரல் தோல் தமனி, அதுக்குண்டான பணிகள் என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த ரத்தம் சொல்லக்கூடியது ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள் மற்றும் என்னது ரத்த தட்டுக்கள் வந்து இருக்குது. ஸோ இதான் இதுக்கு நான் டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நன்றி.